Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரோஜா பூ அப்படிங்கிறது பல ஆரோக்கிய நன்மைகளையும் அழக கூட்டுறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது. பெரும்பாலான உணவு வகைகள்லையும் ரோஜா பூ பயன்படுத்தப்படுது. உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுல கூட ரோஜா பூ முக்கிய பொருளா இருக்குது. நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர்றதுலையும் உடல் எடைய வேகமாக குறைக்கிறதுலையும் முக்கியமாக பயன்படக்கூடிய ரோஜா பூ வச்சு செய்யக்கூடிய ரோஜா பூ டீ எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் அந்த ரோஜா பூ டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கிறதுல ரோஜா பூ டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு இந்த ரோஜா பூவோட இதழ்கள்ல அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குது. இந்த ரோஜா பூவை பயன்படுத்தி செய்யறோம்ல இந்த ரோஜா பூ டீ, இத மூலிகை டீ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரோஜால ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களுக்கு எதிராக செயல்படுது. இதனால உடல் வீக்கத்தை குறைச்சி உடல் எடையை குறைக்கவும் ரோஜா பூ டீ உதவுது. சாதாரண டீ மற்றும் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த ரோஜா பூ டீயை தினமும் குடிச்சிட்டே வந்தோம்னா தேவையில்லாத பசி தூண்டுதலை தடுக்கும். இதனால நீங்க அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணம் வரவே வராது. இந்த ரோஜா பூல இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. உடல் எடையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாம வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ரோஜா பூ டீ பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல ரோஜா பூ டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரோஜால விட்டமின் சி அதிகமா நிறைஞ்சிருக்குது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அதிக பலமுடன் வச்சு கொள்றதுக்கு இந்த ரோஜா பூ டீ உதவுது. வெளியிலிருந்து உங்களோட உடலை ஏதேனும் நோய் கிருமிகள் உட்புகுந்தால் அவற்றை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த ரோஸ் டீக்கு இருக்குது. என்றும் இளமையாக இருக்கிறதுல ரோஸ் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முக அழகையும் உடல் ஆரோக்கியத்தையும் என்றுமே இளமையாக வைத்துக்கொள்ள ரோஜா உதவுது. அது மட்டும் இல்லாம ரோஜா பூல ஆன்டிசெப்டிக் ஆன்டிபாக்டீரியல் தன்மை அதிகம் இருக்குது. இதனால தான் கிளியோபெட்ரா போன்ற பல ராணிகள் அதிக காலம் இளமையா இருந்தாங்க. முகத்துல வருதுல அந்த பருக்களை போக்குறதுலயும் ரோஜா டீ முக்கிய பங்கு வகிக்குது. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ரோஸ் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிடுறதுனாலையும் தேவையற்ற பழக்கத்தாலும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு பலர் பல வழிகளை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ரோஸ் டீ இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்குது. செரிமான பிரச்சனை, குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள் போன்றவற்றை தடுக்கிறதுலையும் ரோஸ் டீ முக்கிய பங்கு வகிக்குது. மலட்டுத்தன்மை, மாதவிடாய் வலிகளுக்கு ரோஸ் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரோஸ் டீ ஒரு அற்புத மூலிகையாக நமது உடலுக்கு செயல்படுது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலிகள் மற்றும் மலட்டுத்தன்மை ஆகியவற்றுக்கு ரோஸ் டீ சிறந்த மருந்தாக பயன்படுது. மலச்சிக்கலை குணப்படுத்துறதுல ரோஸ் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை பலருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இது எண்ணற்ற விளைவுகளை நமது உடல்ல ஏற்படுத்திடும். உடல்ல சேர்ந்திருக்குல அந்த கழிவுகளை எளிதில் வெளியேற்ற இந்த ரோஸ் டீயை தினமும் 2 முறை குடிச்சாலே போதும். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். வறண்ட தொண்டையை இதமாக்குறதுல ரோஸ் டீ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வறட்டு இருமல் அப்படி இல்லைன்னா தொண்டை சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா 1 கப் ரோஸ் டீயை குடிக்கிறது நல்லது. இது அருமையான பலனை உங்களுக்கு தரும். மேலும் தொண்டையில் உள்ள தொற்றுகளையும் கிருமிகளையும் ரோஸ் டீ அழிச்சிரும். ரோஸ் டீயை தினமும் குடிச்சிட்டே வரும்போது உடல்ல ஏற்படுள்ள அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும். மூளையை ஆரோக்கியமா வச்சிருக்கும். சர்க்கரை நோய் வர்ற அபாயத்தை குறைக்கும்.
ரோஜா பூ டீ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ரோஜா பூ டீ செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஸோட இதழ்களை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ரோஜா பூ இதழ்கள் கிடைக்கிற டைம்ல அதை நிழல்லையே உலர்த்தி பொடியாக்கி வச்சுட்டு அந்த பொடியையும் இந்த டீ செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த 1.5 டம்ளர் தண்ணியும் நல்லா சுண்டி 1 டம்ளர் வர்ற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க இந்த ரோஜா பூ இதழ்கள் இருக்குல்ல அதை தண்ணியில போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இந்த ரோஜா பூ இதழ்கள் ஒரு கைப்பிடிய இந்த சட்டியிலேயே போட்டு அப்படியே மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூ இதழ்கள் அப்படியே சுடு தண்ணியில நல்லா வெந்து கலர் மாறி நல்ல ஒரு ரெட் கலர்ல நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க இனிப்புக்காக தேன் கலந்துக்கலாம். வெள்ளை ஜீனியை பயன்படுத்துறதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம். ரோஜா பூ டீ நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும், அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ரோஜா பூவோட ஸ்மெல்லு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல அப்பயே ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோஜா பூ பொடி அப்படி இல்லைன்னா ரோஜா பூ இதழ்களை சேர்த்து கூட நீங்கள் ரோஸ் டீ தயாரிச்சுக்கலாம். அழகிற்காகவும் அலங்காரத்துக்காகவும் மட்டுமே நாம ரோஜாவை பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனா இவை எல்லாத்தையும் தாண்டி ரோஜால ஏராளமான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக ரோஜாவை வச்சு டீ போன்று தயாரிச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா பல மடங்கு பலனை பெறலாம். இந்த வீடியோல தினமும் ரோஸ் டீ குடிக்கிறதுனால உடல் எடை எப்படி குறையுது அப்படின்னும் ரோஸ் டீ இன்னும் பல்வேறு நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னும் ரோஸ் டீ எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.